மகர ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்க. ராகு 2ஆம் பாவத்தில் வருகிறார், கேது 8வது பாவத்தில் போகிறார். ராகு 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது வீட்டில் தேவையில்லாத விவாதங்கள் வந்து சேரும். முன்ன எப்பயோ அண்ணன் தம்பிக்கிட்ட ஏதோ சொல்லியிருப்பீங்க, இந்த நேரம் அந்த விவாதமெல்லாம் எதிர்க்க வந்து சேரும். அவங்க நீ அந்த காலத்தில் எனக்கு இப்படி சொன்னியே, அந்த காலத்தில் இப்படி சொன்னியே, அது சொன்னியே, இந்த விவாதங்கள் எல்லாமே இந்த காலத்தில் வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மன கஷ்டங்கள் இருக்கும். வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் பண வருமானம் இருக்கும். ஆனால் பாஸு கூடயும் உங்கள் ஸ்டாஃப் கூடயும் கொஞ்சம் விவாதம் இருந்து கொண்டே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு நல்ல லாபம் இருக்குது. ஆனால் அங்கே அட் த டைம் ஆஃப் டெலிவரி, நீங்கள் டெலிவரி அனுப்புகிறதா இருந்தாலும் டெலிவரி எடுக்கிறதா இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகள் மைக்கை தூக்கின உடனே வாயில் வர மாதிரியெல்லாம் எதுவும் பேசிடாதீங்க, அதனால் விவாதம் வந்துவிடும். தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் இவன் எனக்கு இந்த மாதிரி சூன்யம் பண்ணிட்டான், அவன் இந்த மாதிரி என்னை பார்த்தான், இந்த மாதிரி செஞ்சனால் அந்த மாதிரி நடந்துடுமா, இந்த யோசனை எல்லாம் பண்ண வேண்டாம். அல்லது மன கஷ்டங்கள் உங்களுக்கு உருவாகும். பாருங்கள், சனி குரு எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்தால் கண்டிப்பாக மன கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்லுவேன். நல்ல டைமோட டைம் சாப்பிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வந்து தெய்வம் கோயில்கள்லாம் போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாத்ரூமில் குளிச்சு வரும் பொழுதெல்லாம் நல்ல தண்ணியை ஸ்வீப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க, அல்லது கால் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் வயதானவங்க 60+ இருக்கீங்க, உங்கள் பசங்க என்ன பண்ணாலும் ரொம்ப அதிகமாக கவனிக்காதீங்க. நான் அந்த காலத்தில் இப்படி செஞ்சேன், இந்த காலத்தில் இப்படி செஞ்சேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏன்னா ராகு 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது வீட்டை ஒடிக்கிறதுக்கு ஏதாவது வெளியிலேருந்து எவனாவது வந்து வீட்டை ஒடிச்சிடுவான்னா ஏதாவது விவாதத்தை சொல்லி வீட்டில் நல்ல கூட்டு குடும்பம் இருக்கிற குடும்பம் விவாதனால சண்டை உருவாகிற வாய்ப்புகள் உருவாகிடும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பாருங்க, ஒரு முழு தேங்காய் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காருங்க. உங்கள் மேலே ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட் டு ரைட் சுற்று சொல்லுங்கள். 7 தடவை சுற்றிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதை ரோட்டில் ஒடிச்சிடுங்க. அல்லது துர்கை கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பாதி தேங்காய் அங்கே விட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.